அவங்களோட நான் என்னோட அனுபவத்தை சொல்லணும்னா, எனக்கு முதல்ல பாடின பாட்டு அவங்க தான் பாடுனாங்க. என்னோட கம்போசிஷன்ல உங்களோட ஃபர்ஸ்ட்டு இசையில? சாங் என்னோட படத்துல ஆ. ஃபர்ஸ்ட்டு சாங்கே அவங்க தான் பாடுனாங்க. மக்கள் பரவலாக அந்த பாட்டை ரசிச்சா தான் கேட்குறாங்களா? அப்போ அந்த டயத்துல கிடைக்காத ஒரு விஷயத்த வந்து எனக்கு பின்னாடி கிடைச்ச என்ன பிரயோஜனம்? நான் பாடாம இருக்கும்போது அந்த பாட்டுக்குன்னு நீங்க குடுத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன். அவங்கள்ட்ட சொல்கிறேன், அம்மா எனக்கு ஒரு 16 வயசு பொண்ணு மாதிரி வேணும். எனக்கு என்ன வயசு இப்போ அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு 52 வயசு இருக்கும். நிஜமாக நீங்கள் கண்ணை மூடிட்டு கேளுங்க, அந்த பாட்டு வந்து அப்படியே 16 வயசு பொண்ணு பாடுற மாதிரி இருக்கும். ஜானகியம்மா பண்ணது கரெக்டு. புறக்கணிச்சது புறக்கணிச்சா நீ என்னடா புறக்கணிக்கிற? நான் ஒன்று தூக்கி எறிகிறேன். நீ எனக்கு கொடுத்தா நான் பாட என் மக்கள் மனசில் இருக்கு. நீங்கள் நாங்கள்லாம் பேசுகிறோம்ல, அவார்டு கொடுக்குறோம் வந்து நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணீங்க. அன்றைக்கி கொடுக்குற அவார்டுக்காக பேசுவாங்க. நாங்கள் உள்ளத்துலேருந்து பேசுவோம். மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம். இது வாவ் தமிழா. இந்திய சினிமாவின் திரை இசை பாடகி திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் மரணத்தை எய்திருக்கிறார். இந்த செய்தியை கேட்ட ரசிகர்கள் அனைவரும் அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறார்கள். ஜானகி அம்மா அவர்களை பற்றிய நினைவுகளை இசையமைப்பாளர் திரு பாலபாரதி அவர்களிடம் கேட்டுக்கொள்வோம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார், ஜானகி அம்மா அவர்களுடைய மரணம் வந்து எல்லாரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு. உங்களுடைய இசையமைப்பில் வந்து அவர் பாடல் பாடியிருக்காங்க. அவங்களுடைய பாட வைத்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள் சார். பாட வைத்த அனுபவத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப அதிர்ச்சியில் இருக்கேன். ஆக்சுவலாக வந்து ரசிகர்கள் மட்டும் அதிர்ச்சியில் இல்லை, எங்களை மாதிரி இசையமைப்பாளர்களும் பல பாடகர்களும் இந்திய இசைக்கலைஞர்கள் யாவருக்குமே இது பெரிய அதிர்ச்சி. இது என்னால் பேசக்கூட முடியல. ஏன்னா அவ்வளோ நேற்று கேட்ட உடனே ஒரு மெசேஜ் பார்த்தோன்னே இது ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய வந்துட்டுருக்கு, இது பொய்யா இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அது உண்மையாக ஆயிடுச்சு. அது பெரிய இழப்புங்க. அதாவது அவங்களோட நான் என்னோட அனுபவத்தை சொல்லணும்னா, எனக்கு முதல்ல பாடின பாட்டு அவங்க தான் பாடினாங்க. என்னோட கம்போசிஷனில் ஃபஸ்ட்டு சாங் என்னோட படத்தில் ஃபஸ்ட்டு சாங்கே அவங்க தான் பாடினாங்க. அதிகாலை காற்றில்னு சொல்லிட்டு தலைவாசலில். அவங்க வந்து ஒரு குழந்தை மாதிரி. ஆக்சுவலாக நம்ம என்ன கேட்குறோமோ அதை அப்படியே கொடுப்பாங்க. அவங்க அப்படியே என்ன கேட்குறோமோ அதை உள்ளே வாங்கிட்டு டியூன் மாத்திரம் இல்லாமல் எந்த ஸ்டைலில் பாடணும் அப்படிங்கிறது ஒரு பாடகி வந்து ஜானகி அம்மா மாதிரி இந்திய இதுலேயே யாருமே பெண் குரலில் இல்லை. 100% சொல்லுவேன் நான். ஏன்னா வெர்சடைல் சிங்கர்னு சொல்லிட்டு ஆம்பளையில் சொல்லியிருக்காங்க. மேல் சிங்கர்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்பிபி, இவர் நம்ம முகமது ரஃபி, இவங்கெல்லாம் வந்து பேசியிருக்காங்க. கிஷோர், இவங்கெல்லாம் வெர்சடைல் சிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சௌந்தரராஜன் கூட வெர்சடைல் சிங்கர் தான். அப்போது மேல் சிங்கர்ஸை சொல்லியிருக்காங்க தவிர ஃபீமேல் யாருமே அந்த மாதிரி சொன்னதில்லை. இப்போ லதா மங்கேஷ்கர்னாலும் ஆஷா போஸ்லேனாலும் ஒரே மாதிரி அவங்க டோனில் தான் இருக்கும். ஸ்டைல் வேணால் இந்த பாட்டுக்கு கிளப் டான்ஸுக்கு எப்படி பாடுறதுங்கிறது வேணால் பாடலாமே தவிர வாய்ஸில் எந்த வெரைட்டியும் கொடுத்ததில்லை. அப்படி பார்க்கும்போது எஸ் ஜானகி அம்மா வந்து நான் முதல்ல அவங்கள்ட்ட சிவரஞ்சனிக்காக அந்த பாட்டு டைரக்டர் செல்வா சொல்லும்போது எனக்கு அது வந்து எஸ் ஜானகி அம்மா பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்த உடனே எனக்கு அவங்களுக்கு என்னென்னா, அவங்கள்ட்ட சொல்கிறேன், அம்மா எனக்கு ஒரு 16 வயசு பொண்ணு மாதிரி வேணும். எனக்கு என்ன வயசு இப்போ அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு 52 வயசு இருக்கும். 52 53 வயசு இருக்குன்னு வைங்களேன். கரெக்ட் 50 வயசு 52 வயசு இருக்கும். அப்போது அவங்கள்ட்ட நான் கேட்குறேன், 16 வயசு பொண்ணு மாதிரி வேணும். நிஜமாக நீங்கள் கண்ணை மூடிட்டு கேளுங்க, அந்த பாட்டு வந்து அப்படியே 16 வயசு பொண்ணு பாடுற மாதிரியே இருக்கும். அவ்வளோ அழகாக அந்த பாட்டை அவங்க பாடிய அது வந்து மறக்க முடியாது. என்ன அப்படி தான் கூப்பிட்டாங்க. பாரதி காரு, நீங்கள் நல்லா கம்போஸ் பண்ணியிருக்கீங்க, அருமையான டியூன் இது. என்னை நான் மிஸ் பண்ண தெரிஞ்சேன், நல்ல வேளை நான் வந்து உங்களுக்கு பாடிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய பாட்டு பாடிட்டாங்க. தாஜ்மஹால் தேவையில்லை, பிறந்தாலும் மாம்படியாக பறக்கூடாதுல ஜானகி அம்மா பாடிட்டாங்க. போதாது நிறைய பாட்டு எனக்கு அதுக்கப்புறமும் பாட்டாங்க நிறைய. இருந்தாலும் வந்து இப்போ இல்லைன்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி, ஏன்னா அவங்க வாய்ஸ் வெர்சடைல். நான் எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஆண் மாதிரியும் பாடுவாங்க. அதான் நான் வந்து ஒரு மேடையில் நானும் கேட்டிருக்கேன். ஆண் குரல் இவங்க ஆணாகவும் பி சுசிலா அப்படின்னாகவும் பாடியிருக்காங்க. இல்லை, அவங்க ஆணாகவும் பாடுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மம்மி பேர் மம்மின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இந்த படத்தில் நெஞ்சத்துக்கு இல்லாது இல்லை அந்த பாட்டு, அந்த மம்மி பேர் மம்மின்னு ஒரு சாங் அது வரும். அது ஃபுல்லாகவே அவங்க பாடினது தான். யாருக்குமே அது தெரியாது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், அப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருக்குமே அவங்க எஸ் ஜானகி பாடுறது தெரியாது. ரஜினி அவர்களுடைய படத்தில் கூட ஒரு குழந்தை பாடணுன்னா பாடுவாங்க, குழந்தை பாட்டு மாதிரியே பாடுவாங்க.
ஆண் வாய்ஸ்லேயும் இருக்குது. வேறு எந்த மாதிரி மாற்றி பாடணும் வெர்சடைல் சிங்கருங்கிறது எப்படி தன் குரலை மாற்றி இவங்க தான் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு பாடலை கொடுத்த இந்தியாவிலே நான் சொல்வேன். இந்தியாவிலே எஸ் ஜானகி அம்மா ஆமா ஆமா யாருமே கிடையாது. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, ஃபீமேல் சிங்கர் நான் சொல்கிறேன், மேல் சிங்கர் ஒரு சொல்லுங்க. பாட்டு டூத் பேஸ்ட் இருக்கு குழந்தை மாதிரி சின்ன அத குழந்தை வந்து அப்படியே ஒரு குழந்தை பாடுற மாதிரி அதுதான். பாடிருப்பாங்க. அந்த மாதிரி டாடி டாடி பாட்டு கூட அவங்க தான் பாடிருக்க மாதிரி நினைக்கிறாங்க வாய்ஸ்ல. அதுதான் ஒரு ரசிகரா வந்து எல்லாருக்குமே பெரிய இழப்பு, அவங்க வந்து பெரிய அதிர்ச்சியில் இருப்பாங்க. ஆனா ஒரு மியூசிக் டைரக்டரா நீங்க அதை எப்படி அந்த இல்லைங்க, அந்த இடத்த யாருமே நிரப்ப முடியாதுங்க. யாருமே அந்த இடத்த நிரப்ப முடியாது. அம்மாவோட குழந்தைத்தனம், அவங்க பேச்சு, அவங்க தன்மை, பழகுற விதம் எல்லாமே ரொம்ப ஹம்பிளாக இருக்கும். தனக்கு எல்லாமே தெரியுங்கிற மாதிரி. ரெண்டாவது, இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பாருங்கள், யாராவது ஒரு சிங்கர் ஏதாவது ஒரு சொரத்தை பாடணுன்னா கூட கையாட்டுவாங்க, காலாட்டுவாங்க. இப்போ காலாட்டுவாங்கன்னா காலத்தை தட்டி தாளம் போட்டு பாடுவாங்க, இல்லாட்டி இப்படிம்பாங்க. யூஸ்வலாக வந்து கழுத்து தூக்கும், பாடும்போது ஹையில் போகும்போது கழுத்து தூக்கும். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு பொம்மை, அது சிலைன்னு சொல்லுவேன். சிலை எடுத்து ஒரு தடவை பிறந்தநாமலையா பொருட்கூடால இந்த புது பாவைனான்னு ஒரு சாங் இருக்கு. அந்த பாட்டு அவங்க பாட போகும்போது பாடுங்க, நீங்கள் பாடுங்க அப்படின்னு. நான் பாடிட்டு தான் இருக்கேன்னாங்க. எனக்கு இப்போ ஆச்சரியமாக இருந்தது. வாய் மொத்தம்தான் அசையுது, கை அன்றைக்கி தான் ஸ்ட்ரெயிட்டாக நான் பார்க்குறேன். எஸ் ஜானகி அம்மா வந்து அதிகாலை காட்டு பண்ணும்போது ஃபஸ்ட்டு படம் நல்லா வரணும், இந்த டென்ஷன் உள்ளே உட்காந்துருப்பேன். அவங்க ரூமும் எனக்கு தெரியாது, விசிபிளாக இருக்காது. இதில் வந்து விசிபிளாக இருந்தது. நான் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து அவங்க பாடுங்கம்மா அப்படின்னா பாட்டு வருது, அவங்க பாடுறாங்க. ஆனால் அவங்க இப்படின்னு இருக்காங்க, நான் போட்டுட்ருக்கேன்னு. நான் ஏற்கனவே எடுத்ததை போட்டுட்ருக்காங்க. நான் குழம்பிட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் அவங்க பாடிட்டு இருக்காங்கங்கிறது தெரியும். அந்த அளவுக்கு வாய்ஸில் மாத்திரம் இல்லைங்க, அவங்களோட பாட்டு, அது பாடுற விதமும், இந்த ஒரு ஹை சொரத்தில் கழுத்து தூக்காது, கை ஆடாது, எதுவுமே இருக்காது. ஃபீலில் எப்படி அந்த குரலை கொண்டு வர இன்னி வரையும் ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் வந்து யார்கிட்ட வேணால் கேளுங்க, எந்த மியூசிக் டேரக்டர்கிட்ட வேணால் கேளுங்க, அவங்க இதை தான் சொல்லுவாங்க. ஆச்சரியப்படுற விஷயம், இவ்வளோ இமோஷன்ஸ் எப்படி வித்தவுட் ஒரு எந்த ஒரு கெஸ்டரும் இல்லாமல் எப்படி அவங்க பண்ணுறாங்க, அவங்க எப்படி பாடி ட்ரெயின் பண்ணாங்க, அந்த வாய்ஸ் எப்படி உள்ளேருந்து அந்த ஃபீலை எப்படி கொண்டு வந்தாங்க. ஆச்சரியமான விஷயங்க. அவங்க இங்கே தான் இருக்காங்க, அவங்க குரலில் இருப்பாங்க. 45,000 பாட்டுக்கு மேலே பாடியிருக்காங்க. அதில் ஒன்றும் 4 5 எனக்கு பாடியிருக்கலாம். ஆனால் 45,000 பாருங்கள், எல்லாம் சான்ஸே கிடையாது. அதனால் பெரிய இழப்புங்க. இப்போ அவங்க நீங்கள் சொன்ன அந்த வெர்சடைல் சாங் பாடுற அந்த தன்மை வந்து பல பேருக்கு அந்த மாதிரி பாடினா வாய்ஸ் கூட போயிடும். சில நேரங்களில் வாய்ஸ் தடிமன் ஆயிரும், ஹார்டாயிரும். ஆனால் இவங்களுக்கு எப்போ அந்த மாதிரி அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது காட்ஸ் கிஃப்ட் தான். இது வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா என்ன சாப்பிட்றாங்க, என்ன போகிறாங்க, எது ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்களா, இது அதெல்லாம் நம்ம பார்த்ததில்ல, கண்ணால் பார்த்ததில்ல. காஃபி கூட குடிச்சு நம்ம இதுக்கு வந்திருக்காங்க, ஒரு காஃபி கூட குடிச்சு நான் பார்த்ததில்ல. அவங்க எப்படி அந்த குரலை மெயின்டைன் பண்ணாங்க, அந்த குரலை எப்படி மாற்றுற தன்மை அவங்களுக்கு எப்படி வந்தது. அப்போ அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு இது இருந்திருக்கு, கிஃப்ட் அது. ஸோ எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடாது. எஸ்பிபிக்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குது, அவரும் மாற்றி மாற்றி பாடுறாரு. ஆனால் இன்னத்தை தான் பாடினாலும் எஸ்பிபி அந்த ஃபீமேல் வாய்ஸ் பாட முடியாது. இவங்க அதையும் காமிச்சு கொடுத்துரும். ஒரு ஆம்பளை வந்து பொம்பளை வாய்ஸில் பாடும்போது ஆக்சுவலாக காமிச்சு கொடுத்துரும். ஆனால் இவங்க மாத்திரம் எப்படி அது காமிக்காமல் எப்படி ஒரு விடலை பையனோட வாய்ஸ் தான் இருக்கும். மேல் வாய்ஸ்னால் நான் வந்து ஏசுதாஸ் வாய்ஸ் மாதிரியோ எஸ்பிபி வாய்ஸ் மாதிரியோ நான் சொல்லலை. ஆனால் விடலை பையனோட அந்த டோன் கிடைக்கும். அது அந்த மேல் வந்து கிடைக்காது யாருக்கும். ஒரு 18 வயசு 19 வயசில் குரல் உடையும் ஆம்பளைங்களுக்கு. அந்த குரல் உடையும் போது ஒரு மாதிரி இருக்கும். அது அந்த வாய்ஸை கொண்டு வருவாங்க அவங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க வந்து எப்படி ட்ரெயின் ஆனாங்க, கிரேட்டுங்க. அவங்கள பற்றி இன்றைக்கி நார்த் இந்தியாவில் எவ்வளோ பேர் வாங்கிக்கலாம். அவங்க அவார்டை கூட அவங்க வந்து வேண்டான்னு சொல்லியிருந்தாங்க. அந்த தைரியமான புலியும் வேணும், அதை சொல்கிறது கூட ஒரு தைரியம் வேணும். எனக்கு வேண்டாம் அந்த அவார்டு, எனக்கு எப்போவோ கொடுத்துருக்கணும். ஆனால் நான் சிங்கார் வாழலாம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆமாம், அது வந்து தமிழ் சினிமாவில் இவங்க வந்து இந்திய சினிமாவில் ஒரு குரல்லையும் ஒரு புரட்சி பண்ணாங்க. தனக்கு கிடைத்த பரிசுகளை வாங்க மாட்டேன்னு சொல்லி அதுலேயும் ஒரு புரட்சி பண்ணாங்க. அவங்க எதையுமே மெயின் பண்ணாங்க. ஏன்னா தனக்கு மியூசிக் தான் தெரியும், எனக்கு பாட தெரியும். நீங்கள் கொடுக்குற அவார்டு வந்து ஓகே அவ்வளோதான். ஆனால் பட் என்னென்னா அது நான் என்ன நல்ல பாட்டு பாடிருக்கேன் என் மைண்டுக்கு தெரியும்ல. இப்போது யூஸ்வலாக பாருங்கள், இந்த நேஷ்னல் அவார்டுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே இப்போ கம்போசர் வந்து MS விஸ்வநாதன்,
ஆமாம். ஒரு பாட்டு, நாளை இந்த வேலை பார்த்து ஓடி வாணி. ம். கம்போசர் யாரு? எம்எஸ் எம்.எஸ். விஸ்வநாதன். விஸ்வநாதன். அந்த பாட்டை கம்போஸ் பண்ணலன்னா அந்த சிங்கரால அந்த இதை வாங்கியிருக்க முடியுமா? ஸோ கம்போசருக்கு கிடையாது. இதுதான் ஆச்சரியமா இருக்கும். கம்போசருக்கு கிடையாது. பாட்டு நல்ல பாட்டு, அதை பாடின விதம் வந்து சுசீலா அம்மா நல்லா பாடினாங்க. அந்த பாட்டுக்கு அவங்களுக்கு வந்து நேஷனல் அவார்டு கிடைக்குது. கம்போஸ் பண்ண கம்போசருக்கு கிடைக்குது. என்ன இங்கே நடந்துட்டு இருக்குன்னு, லாபி என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியல. உண்மையாகவே நம்ம போய் வாங்கி பெற வேண்டிய விஷயம் கிடையாது இது. உண்மையாகவே அவங்க ஜானகி அம்மா வந்து ஒர்த்து. நீங்கள் என்ன அவார்டு கொடுத்தாலும் அது வந்து நீங்கள் கொடுத்த சின்ன அவார்டு மாதிரி தான் கருத முடியும். உண்மையா இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக. அதுதான் நான் சொல்கிறேன். அதனால ஜானகி அம்மாவோட பிளேஸை யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அது சத்தியம். இந்திய சினிமாவில் வந்து அவங்க பூரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டு தான் போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பார்வையும். அதே சமயத்தில் நம்ம பக்கத்தில் ஒரு விஷுவலாக அவங்க இல்லை அப்படிங்கிறதை தாண்டி அவங்களோட உயரம் வந்து பெரிய உயரம். இப்போ எல்லா 45,000 பாட்டெல்லாம் சும்மா கிடையாது. ஆனால் இன்றைக்கு வந்து அவங்க வந்து பெரிய பாடகர் பாடகி அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு தலைக்கணத்தோடு நடந்துக்குவாங்களா, இல்லை எப்படி உங்கள்கிட்ட சான்ஸே கிடையாதுங்க. தலைக்கணங்கிறது சுத்தமாக கிடையாது. அது யாராவது சொன்னால் கூட நம்ப முடியாது. அவங்கள்ட்ட அந்த மாதிரி கிடையாது. அவங்க குழந்தை அவங்க. ஆக்சுவலாக நீங்கள் போனால் கூட அவங்க வந்து அந்த நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினேன். எங்கள் அம்மாவோட வயசு தான். எங்கள் அம்மாவோட 2 வயசு சின்னவங்க அவங்க. அவ்வளோதான். நல்லா கவனிங்க. நான் போய் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். நான் அந்த ஃபஸ்ட்டு படத்துலேயே அவங்க இப்போ இதில் நான் அவங்க நல்லா வரணும் அப்படின்னு நல்லா வரும்போது பாரதிகாரன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் ஒரு விஷயம் மாத்திரம் நல்லா என்னென்னா, அதை திருப்பி அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். அவரை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அவரை யாராவது குத்தமும் சொல்ல முடியாது. யாரும் குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் எல்லாருக்கும் அவர் வந்து இதாக தான் இருப்பாங்க. ஒரு தாய் அன்போடு தான் இருப்பாங்க. ஜானகி அம்மா அவர்களுடைய அந்த செந்தூர பூவி பாடலுக்கு அப்புறம் வந்து அவர் அந்த விருது வாங்கிட்டே வர்றாங்க. இளையராஜா, எஸ்பிபி, அந்த ஜானகி அம்மா அந்த காம்பினேஷன் வந்து இந்த காம்பினேஷனில் வந்து உங்களை கவர்ந்த பாடல்கள் எதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க? அப்பா எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா ஒரு சாதாரண பாட்டு கூட ரொம்ப இப்போ நீங்கள் செந்தூர பூவை சொல்லிட்டீங்க. இன்னும் நிறைய கவனிச்சிங்கன்னா காற்றில் இருந்தன் கீதம் பாட்டு இருக்குது. ராஜா சாரோட இந்த பாட்டு எங்கெங்கோ செல்லும்னு ஒரு சாங் இருக்குது. ஆமாம், பட்டாக்கத்தி பைரவனில் இருக்குது. அந்த பாட்டில் அந்த ஃபீல் எப்படி 2 பேருமே கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி ஜானகி அம்மாவும் இதை எடுத்திங்கன்னா, இப்போ சுந்தரராஜன் சார் டைரக்ஷனில் வந்து ஒரு படம், அது என்ன படம், மெல்ல திறந்தது கதவு. அதில் வந்து ஒரு பாட்டு வந்து தேடும் கண் பார்வை. அந்த பாட்டில் வந்து எஸ்பிபி சார் அவர் கூட பர்சனலாக பேசியிருக்காரு. ஏன்னா அவர் கூட நான் பேசுகிறதுனால சொல்கிறேன், அவர் அது ஒரு பிசாசு அப்படிம்பாரு. இப்படியே சொல்லுவார். ஜானகி அம்மா பிசாசு. எப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா யாருக்குமே தெரியாது. ஆனால் நம்ம நினச்சிட்டு இருப்போம், நம்ம நல்லா பாடிட்டோம், இவங்களை மிஞ்சிட்டோம் அப்படின்னு நினைப்போம். அவர் லாஸ்ட் நோட்டில் ஒரே ஒரு சின்னது டப்புன்னு அடிச்சு பிசாசு மாறான். அவர் பேய் மாறான். அவர் சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு சிங்கர் வந்து அவங்கள எப்படி அதாவது எங்களை மீறி அவங்க அப்படின்னு சொல்கிறது வந்து 2 பேருக்குமே அந்த தன்மை இருந்தது. எஸ்பிபி சாருக்கும் அந்த தன்மை இருந்தது, எஸ் ஜானகி அம்மாவுக்கும் அந்த தன்மை. உண்மையாகவே அடுத்தவங்களை புகழ்கிறதுங்கிறதுல வந்து அவங்க ஒரு நாள் கூட இது பண்ணதே இல்லை. ஆனால் அதே நேரம் அவங்கள இரிட்டேட் பண்ணவும் நம்ம அப்போ அவங்க இரிட்டேட் ஆகிடுவாங்க உண்மையாகவே. ஏன்னா நான் பாடுவேன்னு சொல்லிட்டு பாடி காமிச்சா அந்த டைம் அவங்களுக்கு வேஸ்ட்டாக இருக்கும். அந்த டயத்தில் வேறு அவங்க யோசிப்பாங்க. நிறைய நீங்கள் ஒரு பாட்டை கொடுத்தா கூட இந்த பாட்டை எப்படி பண்ணலாங்கிறத வந்து 2 பேரும் யோசிக்கிற விதத்துலேயே நீங்கள் ஜானகி அம்மா யோசிக்கிற விதம் வேறு மாதிரி இருக்கும். நம்ம நினச்சே பார்க்காத நோட்டில் அங்கே டப்புன்னு அடிப்பாங்க. அவங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதெல்லாம் கிஃப்ட்டு தாங்க. அதெல்லாம் பிறப்புலேருந்து வருது. அது அவங்க எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க சின்ன வயசுலேருந்து. என்ன நடுவில் அவங்கள வந்து ரெகக்னேஷன் எக்ஸாக்டாக எல்லா அப்போ இருந்த மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து ஒவ்வொரு பாட்டு 2 பாட்டு இப்படி தான் கொடுத்தாங்க நம்ம தமிழில். ஆனால் ராஜா சார் வந்ததுக்கப்புறம் தான் கம்ப்ளீட்டாக ஜானகி அம்மாவோட டாமினேஷன் இருந்தது. நல்லா கவனிங்க. ஆமாம். ஜானகி அம்மாவோட டாமினேஷன் வந்து எங்கே இருந்தது? ஜானகி அம்மா டோட்டலாக பாடுறதுக்கு அப்புறம் தெலுங்கு பிடிச்சாங்க, எல்லாத்தையும் பிடிச்சாங்க, கன்னடம் பிடிச்சாங்க, எல்லாத்தையும் பிடிச்சி அவங்க பிஸியாக இருக்கிற டயத்தில் தான் ஜென்சி இவங்கெல்லாம் உள்ளே வராங்க. ராஜா சாருக்கு ஆல்டர்னேட் வேணும். பிளாக் அண்ட் ஒயிட்டு, அதாவது கருப்பு வெள்ளை காலத்து சினிமாவிலும் பாடிட்டு அவங்க இந்த தலைமுறையை வந்து எதிர்கொள்கிறாங்க. அதில் வந்து பார்த்தா முழுமையாக ஆக்குபேட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஜானகி அம்மா வந்து முழுக்க இளையராஜா அவர்கள் வெளியில் வந்த பிறகு
அவருடைய எல்லா பாடல்களையும் அவங்க வந்து பங்களிப்பு இருந்தது அது. ஆமா. அதை வந்து அவர் டப்பாங்குத்து பாடல், அதாவது நான் சொல்கிறது வந்து அந்த மாதிரியான ஒரு கிராமிய நடையில் வர்ற பாடல்களையும் பாடியிருக்காங்க, அவங்களையும் பயன்படுத்தியிருக்காரு. நல்ல மெலோடிக்கும் பயன்படுத்தியிருக்காரு. ஆமா. இதை இது இந்த இந்த தன்மையை வந்து அவங்க ஒரு பாடகியை அவங்க எப்படி நீங்க மச்சானை பார்த்தீங்களா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். மச்சானை பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபோக்கு, ஆமா. அதாவது கிராமிய இசையோட சேர்ந்தது. அது ஃபோக்கு. என்னங்க மாப்பிள்ளை சுகந்தா நிறைய பாட்டு, நிறைய அந்த மாதிரி பாட்டு. பாட்டு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா கண்டேன் எங்கும் பூமகள் நாட்டி, அது ஒரு இவங்களுடைய வாய்ஸே இவங்க தானே அவங்க அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு வர்றாங்க. நீங்க ஒரு மியூசிக் டைரக்டரா இதை எப்படி அவங்க சேஞ்ச் பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை சத்தியமா அது ஆச்சரியமான விஷயங்க. ஒரு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை உருவாங்கிட்டு எப்படி அதை அதே மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதான் நான் சொன்னேன், நான் இப்போ பாடுறதுலே எங்களுக்கு இந்த மாதிரி வேணும், இந்த வாய்ஸ் வேணும் அப்படின்னா நான் பாடுறாங்க அவங்க. ஆனால் அவங்க வாய்ஸ் தான், ஆனால் எப்படி மாற்றி பாடுறாங்கங்கிறது தான் தெரியல. அது வந்து ஆச்சரியமான விஷயம். இந்த இண்டஸ்ட்ரியிலே நான் சொல்லுவேன், நான் இண்டஸ்ட்ரியிலே அவங்க தான், அவங்கள அடிச்சுக்கவே முடியாது அந்த விஷயத்தில். இந்த பத்மபூஷன் விருதை வந்து அவங்க மறுத்ததுக்கு வந்து இல்லை, எல்லாருக்குமே ஒரு தார்மீகமான கோபம் இருந்தது கண்ணன். எல்லாருக்குமே ஒரு கோபம் இருக்குது. அதாவது இப்போ எனக்கு சில விஷயங்கள் நான் எதிர்பார்த்தது கிடைக்கலன்னு வச்சுங்க. அந்த டயத்தில் இப்போ எனக்கு இன்றைக்கி காலையில் எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு இட்லி 2 இட்லி ஒரு வடை வேணும் அப்படின்னு நினச்சி நான் உள்ளே போகிறேன்னா அந்த சாப்பாடு எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும். அப்போது நான் எதிர்பார்த்து உங்கள் வீட்டுக்கு நான் வரேன், நீங்கள் சொல்லிட்டீங்க இந்த பாட்டுக்கெல்லாம் அப்படின்னு மக்கள் பரவலாக பேசப்பட்டு தான் ஒரு அவார்டே நீங்கள் ஒரு ஜூரிஸை வந்து அவங்க கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. மக்கள் பரவலாக அந்த பாட்டை ரசிச்சா தான் கேட்குறாங்களா. அப்போ அந்த டயத்தில் கிடைக்காத ஒரு விஷயத்த வந்து எனக்கு பின்னாடி கிடைச்ச என்ன பிரச்சனை, நான் பாடாமல் இருக்கும்போது அந்த பாட்டுக்குன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதான் அவங்க ரெண்டாவது அவங்களோட பர்சனல். அது நீங்கள் ஏன் வாங்கலை, நீங்கள் எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க, அதெல்லாம் கேட்கக்கூடாது. உண்மையாகவே அது அவங்களுக்கு உள்ள தார்மீகமான கோபம் இருந்திருக்கலாம், அது உண்மை. நமக்கு வந்து நம்ம ஜானகி அம்மா வந்து இப்படி தான் இருக்கணும் நம்ம வந்து சொல்லக்கூடாது. அதுக்கு நம்ம அவங்க இல்லை. இப்போ என்னோட விஷயத்தை நான் தான் டிசைட் பண்ணுவேன் தவிர இன்னொருத்தவங்க டிசைட் பண்ணக்கூடாது. இன்னொருத்தவங்க அது என்னோட விஷயம் வந்து இப்போ கேள்விப்பட்டாங்கன்னா அப்படி நடந்துச்சான்னு கேட்கலாம். ஆமாம், அவ்வளோதான். எதுக்கு, ஏன் இப்படி பண்ணீங்க, நீங்கள் இப்படி பண்ணதுனால எவ்வளோ லாஸ், அதெல்லாம் தேவையில்லை. பொதுவாகவே இந்த விருதுகள் வழங்குறது அப்படிங்கிறதுல வந்து தென்னிந்தியா வந்து தொடர்ந்து நீங்கள் சொன்னீங்களே MS விஸ்வநாதனுக்கு கொடுக்கல, ஆனால் அவர் மியூசிக்கில் பாடினா கடைசி வரை சிவாஜி கணேசன் கொடுக்கலங்க. அவரை விட பெரிய ஆக்டர் இருக்காங்களா? அதான் அந்த புறக்கணிப்பு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதை ஜானகி அம்மா மட்டும்தான் அதை பிரதிபலிச்சிருக்காங்க நான் நினைக்கிறேன். நீங்க கண்டிப்பாக யாராவது உத்தர பூனைக்கு மணி கட்டணும். அது 2013 அவங்க கட்டினாங்க. அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா தெரியாது, எத்தனை பேர் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அவங்கள பொறுத்த மட்டும் அவங்க தன்னோட மைண்ட் என்னவோ அதை பிரதிபலிச்சுருக்காங்க. அவ்வளோதான். ஜானகி அம்மா அவர்கள் பாடின இந்த கிளப் சாங்ஸ்னாலே ஒரு பெரிய உற்சாகமாக இருக்கும். அவங்க வந்து ஒரு ஒரு காமத்தை வந்து குரலில் காட்டுறதும் காதலை பகிர்ந்துக்கிடுறதும், இது வந்து ஒரு இப்போ உதாரணமாக வா மாமா வசமாத்தா மாட்டி கிட்ட வா வாய்ஸில் வந்து அவங்க காட்டுற அந்த மாயஜாலத்தை வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக நீங்கள் வந்து இல்லை எனக்கு இந்த மாதிரி இது நடந்திருக்கு. ஆக்சுவலாக இது நீங்கள் சொல்கிறது ரொம்ப டீசெண்டாக சொல்கிறீங்க. இந்த மாதிரி நான் இன்னொரு பாட்டே சொல்லுவேன். இது நேத்து ராத்திரி அம்மா சாங் இருக்கு. நேத்து ராத்திரி அம்மா சாங் போடும்போது அந்த தேர்ட் பேக்ரவுண்டில் அந்த அப்படின்னு வரும். அதெல்லாம் வந்து சாதாரணமாக நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு லெஜண்ட், அந்த லைக் எஸ் ஜானகி அம்மா ஒரு கேலிபர் இருக்குது. எனக்கு நான் இந்த மாதிரி சாங்ஸ் தான் பாடுவேன். அதனால தான் சொன்னேன், நான் எந்த சிங்கர்ஸும் நீங்கள் அங்கே பாடணும்னு வந்துட்டிங்கன்னா மியூசிக் டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கேட்கணும். அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, ஏன்னா அவங்க ஒரு சீக்வன்ஸில் தான் போகிறாங்க. நீங்கள் யூஆர் ஒன்லி இன்ஸ்ட்ருமெண்ட். அவ்வளோ வாய்ஸ் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் தாங்க. ஃப்ளூட் எப்படியோ, வயலின் எப்படி, சோலோ வயலின் எப்படியோ, இவங்க எப்படியோ, அது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் தான். வாய்ஸ் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். அது நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை நீங்கள் கேட்டு உள்வாங்கிட்டு உங்களுக்குள்ள ஒரு இது இருந்த மாயாஜாலம் இருந்ததுன்னா அதை நீங்கள் பண்ணி எங்களை இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் 60% கொடுத்தா நீங்கள் வந்து 80% கொடுங்க. நாங்கள் 100% நாங்கள் கொடுத்துட்டோம்னா நான் சொல்ல மாட்டேன். 60% கொடுத்தாங்கன்னா அதை என்ஹான்ஸ் பண்ணுற அளவுக்கு நாங்கள் 60% வரணும். 50 பாஸ் ஆகணும். நான் 20 10 கொடுத்துட்டு 5 கொடுத்துட்டு நீங்கள் 95 நீங்கள் பண்ணுங்கன்னா அவங்களால முடியாது. ஸோ நம்ம 60% ஆஸ் மியூசிக் டைரக்டர் நாங்கள் கொடுத்தோம்னா அதில் 40% எக்ஸ்ட்ராவே போட்டு அவங்க பண்ணுவாங்க, என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இப்போ வயலின் எடுத்துட்டாலும் நான் ச ப ம ப க ம ரே அப்படின்னு நான் பாடுறேன்னு வச்சுங்களேன்,
அவங்க தத்தன் 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 அப்படி வாசிக்க மாட்டாங்க. அவங்க ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த அந்த ஃபீல் பண்ணினா அப்படி வாசிப்பாங்க. தன் 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 நோட்டை வாசிக்க மாட்டாங்க. ஸோ அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் அது. இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே நீங்கள் எப்படி அந்த ஃபீல் பண்ணுறோன்னா அது மாதிரி தான் வாய்ஸ். அதை வந்து ஜானகி அம்மா கரெக்ட். ஜானகி அம்மா வந்து வேறு லெவலில் இருக்கும். அதனால தான் எஸ்பிபி சார் யூனிக்காக இருந்தாங்களாங்க. நீங்கள் பாருங்கள், எஸ்பிபி சார், யேசுதாஸ் சாராக இருக்கட்டும், ஜானகி அம்மாவாக இருக்கட்டும், சுஷீலா அம்மாவாக இருக்கட்டும், வாணிஜெயராம் அம்மாவாக இருக்கட்டும், எல்லார் ஈஸ்வரி அம்மாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் சவுந்தரராஜன் சார் கேட்கவே வேணாம். இவ்வளோ ஒரு ஜீனியஸ் வந்து நம்ம வந்து இருக்கான். இந்த ஹிந்தியில் எடுத்தாச்சுன்னா முகமது ரஃபி அவ்வளோ வேரியேஷன் வாய்ஸில் எவ்வளோ ஹீரோஸ்க்கு பாடியிருக்காரு, வேரியேஷன் இருக்கும். அது மாதிரி கிஷோர்குமார் வேரியேஷன்ஸ். அந்த மாதிரி ஃபீமேல் சிங்கர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், நீங்கள் எனக்கு ஒரு டேட்டா கொடுங்க, யாராவது இவங்களை தவிர வேறு யாராவது வேறு மாதிரி பாடியிருக்காங்களான்னு இல்லை. ஸோ அந்த மாதிரி நேத்து ராத்திரி அம்மா மாதிரி ஒன்று பாடணும்னு வரும்போது எனக்கு உள்ள அனுபவம் என்னென்னா, ஒரு பாட்டு வந்து பாண்டியராஜனும் ஐஸ்வர்யாவும் வர்ற பிறந்தா நாமளே போகக்கூடாது. அதில் வந்து எனக்கு வந்து ஒரு பாட்டு இந்த மாதிரி தேவையாக இருந்தது. ஏன்னா கூலி குறிப்பு என்ன அம்மா வயசு, அவங்கள்ட்ட போய் இது என்ன ஏதோ உங்களுக்கு வேணும், உனக்கு வேணும் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு பாரதியாருன்னு சொல்லிட்டு எங்கிட்ட இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடினாங்க பாருங்கள். எனக்குலாம் புல்லரிச்சிச்சு. அப்படி எப்படி நான் அதாவது என்னன்னு கூட நான் டிஃபைன் பண்ணல. எனக்கு இந்த மாதிரி அவங்க எஃபெக்ட்ஸ் கேட்குறாங்க தானே பாடிடுறேன்னு சொல்லிட்டு அப்போ கூட மூஞ்சியை வந்து திருப்பாமையே அந்த எஃபெக்ட்ஸும் கொடுத்தாங்க. எப்படின்னு தெரியாது. அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு குரலில் மட்டும்தான் அவங்க குரலில் மட்டும்தான் அது கொடுத்தாங்களே தவிர இது கிடையாது. ரொம்ப அருமையான ஒரு பெரிய இழப்புங்க, பெரிய இழப்பு. இப்போது தென்னிந்தியாவை வந்து புறக்கணிக்கிறதுன்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். லதா மங்கேஷ்கர், ஆஷா போன்ஸ்லே இவங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் வந்து இணையாக வந்து இவங்களுக்கு ஜானகி அம்மாவுக்கு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குறை வந்து பெரும்பாலும் இருக்குங்க. எல்லாருமே என்னென்னா, அதாவது சவுத் இந்தியாவை பொறுத்த மட்டும் என்னென்னா, அந்த நீங்கள் ஒன்று நான் ஒரு தெளிவாக சொல்கிறேன். நார்த் இந்தியன் மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் எம்எஸ் விஸ்வநாதன்லாம் கம்போசரே கிடையாதுன்னாரு. ஸோ ஒரு கம்போசர்ஸுக்கே வந்து யார் இங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன இது, இவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, அதெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு இங்கே உள்ளவங்களை நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், மேக்ஸிமம் சாங்ஸ் வந்து ஹிந்தியில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் நல்லா கேட்டிங்கன்னா ஒரே டியூனில் தான் இருக்குது. அதாவது நான் லேட்டஸ்டே சொல்கிறேன், 1960s முன்னாடி வந்த சாங்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாமே கம்போசர்ஸ் வந்து அவங்க அடுத்த கம்போசர்ஸையும் மச்சான். இப்போ நௌஷாத் அலி வந்து எம்எஸ் விஸ்வநாதன் சார் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அவரே வந்து சொல்லி அவர் எனக்கு எம்எஸ் ஒரு பாட்டை வந்து அவங்களால பண்ண முடியலங்க. சட்டி சுட்டதாரான்னு ஒரு சாங் இருக்குல்ல, அதை அவங்களால பண்ண முடியல. நௌஷாத் ஒரு மேடையில் சொல்லியிருக்கேன், எனக்கு டைம் இருந்தால் இவங்க 2 பேர்கிட்ட நான் வந்து கிளாஸ் கற்றுக்குப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எம்எஸ் விஸ்வநாதன் இளையராஜா கிட்டே. ஏன்னா அவங்க ஒரு கம்போசராக வந்து அந்த பீரியடில் இருந்த கம்போசர்ஸ் எல்லாமே மரியாதை கொடுத்தாங்க. என்னென்ன சவுத் இந்தியன் கம்போசர்ஸில் யாரெல்லாம் எப்படி எல்லாம் பாடிருக்காங்க. அவங்க இப்போ ஒரு பாட்டு பண்ண சொல்லுங்கள், இந்த நாளை இந்த வேலை மாதிரி. இப்போ இந்த ராஜா சாருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒன்று இருக்கு, மாலை. அதாவது சட்டி சுட்டதாடா வந்து ஒரு சோகப்பாட்டுங்கிற நிலைமையில் நம்ம விட்டுறோம். ஆனால் ஒரு மியூசிக் கம்போசராக நீங்கள் அதை வந்து அதை அமாதமான ஒரு யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி கட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா, நல்லா பாருங்க. அது டியூனாகவும் இருக்கும், டியூன் இல்லாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உங்களால் கம்போஸ் பண்ண முடியுமா? பேசுகிற மாதிரி இருக்கும், பேசாத மாதிரி, இது பாடின மாதிரி இருக்கும். என்ன பெரிய கம்போசர் அவர். அந்த மாதிரி பாட முடியுமா? அந்த மாதிரி அதை வந்து இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 70க்கு அப்புறம் வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து அவர்லாம் கம்போசர்னு, அது யார் 60க்கு முன்னாடி இருந்தவர் தான் அவரும். அவரெல்லாம் இவரெல்லாம் ஒரு கம்போசரானு கேட்டால் அவங்க அப்போ அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது? அந்த நார்த் இந்தியன் மென்டாலிட்டி வந்து இப்படி தான். நம்ம என்ன இது, அவங்க எல்லாமே பிரிகா ஓரியன்டு, நம்ம எல்லாமே கமகம் ஓரியன்டு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, தண்ணியில் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னா சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் எந்த ஆம்பளையை பார்த்தாலும் ஒரு வாய்ஸ் வந்து கெட்டியாக இருக்கும். அது எப்படி பாருங்க, என்னப்பா சௌக்கியமாக இருக்கியா அப்படி தான் கேட்பாங்க. அதே கேரளாவில் போங்க, ஏய் எங்கனையானுங்க இப்படியே வந்தோம் அப்படின்னா இப்படி தான் பேசுவாங்க. மேல் வாய்ஸே இருக்காது அங்கே. ஆனால் நல்லா கவனிங்க, பாடும்போது இங்கே ஃபீமேல் வாய்ஸ் இருக்கும், அங்கே மேல் வாய்ஸ் இருக்கும். கேரளாவில் ஃபுல்லாக எவன் பாடினாடு அப்படின்னா பாடுவாங்க. இங்கே பாடும்போது அம்மான்னு நம்ம பாடுவாங்க.
நல்ல அந்த டிஃபரன்ஸ் மியூசிக் டேரக்டர்ஸ் தெரியும். மியூசிக் தெரிஞ்சவங்களுக்கு அது எதனால வாட்டர்னால. அப்படி தண்ணி தான் ஆதாரம். நான் தண்ணினா நான் சொல்கிறது குடிக்கிற தண்ணி. இப்போ ஜானகி அம்மா அவர்கள் வந்து அவங்களுக்கும் அதே தான். தெலுங்கு பாருங்கள், நீங்கள் நல்லா கவனிங்க. வாட்டர் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல்னு சொல்லுவாங்க. பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். வாட்டர் அவங்க. ஸோ ஒவ்வொரு தன்மைக்கு தகுந்தாப்புல மியூசிக்குமா அந்த மாதிரி தன்மை மாறுது. ஆட்டுக்கு தகுந்தாப்புல இது மியூசிக் மாறுது. நீங்கள் இந்த தமிழ் பாட்டை எடுத்து நீங்கள் தெலுங்குல நீங்கள் போடுங்க. தமிழ் ஒரு மீடியம் பேஸில் போகும். மீடியம் பேஸில் தமிழ் போகும். தெலுங்குல வந்து ஃபாஸ்ட் பேஸில் போகும். அவங்க எல்லாமே தக்கிட்டு 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 அப்படி தான் போகும். இங்கே எல்லாமே மீடியமாக இருக்கும். நீங்கள் எந்த சாங் எடுத்தாலும் ஒரு அப்படியே கிராஃப் வந்து இப்படி இருக்கும். நீங்கள் எந்த சாங் அன்லஸ் அதர்வைஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்பீட் சாங் வேணும்னு கேட்கும்போது ஒரு வேணால் போகலாமே தவிர நீங்கள் மேக்ஸிமம் சாங்ஸ் வந்து எல்லாமே அப்படி தான் இருக்கும். மலையாளத்தில் பாருங்கள், இன்னும் ஸ்லோவாக இருக்கும். படு ஸ்லோவாக இருக்கும். அவங்க அவங்க அதாவது அவங்க அதை ரசிக்கிற குரூப் இருக்குது. ஸோ மியூசிக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் மாறுது. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க எங்களோட மியூசிக்கை நீ கொடுத்தாதான் மியூசிக்னு ஒத்துக்கணும்னா அதெல்லாம் எப்படி முடியும்? ரஃபிக்கு கொடுத்த சாங்ஸ் தான் பெஸ்ட்டு அப்படின்னு உலகத்தில் நினச்சிட்டு இருக்கக்கூடாது மியூசிக் டேரக்டர்ஸ்லாம். அங்கே உள்ள இவங்க மக்களோட எண்ணங்களும் அப்படி தான் இருக்குது. மக்களோட எண்ணம் சொல்ல மாட்டேன், அந்த ஜூரிஸோட எண்ணங்கள்லாம் நார்த் இந்தியன்னா அவங்க அப்படியா பிரிகாஸ் கொடுத்து அப்படியா பாடினா அது சூப்பராக பாடுறாங்கன்னு அது ஒரு மாயையை உருவாக்கிட்டாங்க. இப்போ வாணிஜராம் அம்மா அங்கே போனாங்க, அங்கே சூப்பர் டூப்பர் ஹிட். அங்கே சாங்கு வாணிஜராம் ஆமாம் 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 போலரே பப்பி ஆமாம் சாங் பாடினாங்க, சூப்பர் டூப்பர் ஹிட்டா. அங்கேருந்து வரும்போது அங்கே லாபி பண்ணது யார்? இவங்களை துரத்தி விட்டது யார்? கிட்டத்தட்ட எஸ்பிபி போனார், ஏஸ்தாஸ் போனார். அங்கே என்ன லாபி நடக்குது? அங்கே வந்து ஆனால் நல்லா பாருங்க, நார்த் இந்தியாவில் வந்து எல்லாரையும் நம்ம வாழ வச்சிருக்கோம். உதித் நாராயணன் தமிழை கொலை பண்ணா கூட பெரியமா பொண்ணை லவ் பண்ணான்னு சொன்னா கூட நம்ம கேட்டு சூப்பராக இருக்கு வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு வந்து சகிப்புத்தன்மை உண்டு, அவங்களுக்கு அது கிடையாது. அதனால தான் அவங்க ஜூரிஸ்லேருந்து எல்லாருமே என்னென்னா இங்கே போய் தான். அதனால இவங்களுக்கு கொடுத்தவங்களுக்கே கொடு 80,000 ஒரே ஆளுக்கு கொடு. இப்போ மற்றவங்களாம் சிங்கர்ஸ் இல்லையா? ஜானகி அம்மா பண்ணது கரெக்டு. புறக்கணிச்சா நீ என்னடா புறக்கணிக்கிற? நான் ஒன்று தூக்கி எறிகிறேன். நீ எனக்கு கொடுத்தா நான் வாடா, என் மக்கள் மனசில் இருக்கு. நீங்கள் நாங்கள்லாம் பேசுகிறோம்ல ஜானகி அம்மா பற்றி, அப்போ எப்படி இருக்கும்? நாங்கள் தாங்க பேசணும், ஜூரிஸ் வந்து பேச வேணாம். அன்றைக்கி கொடுக்குற அவார்டு கொடுக்குறவங்க வந்து நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணீங்க, அன்றைக்கி கொடுக்குற அவார்டுக்காக பேசுவாங்க. நாங்கள் உள்ளத்துலேருந்து பேசுவோம், உள்ளேருந்து வருது. அவங்க எப்படி என்ன 1 to 1 நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். அவங்க எப்படி பாடுவாங்க, என்ன ஸ்டைலில் அதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். அதனால் அவங்க பண்ணது அவங்களோட பர்சனல் விஷயம், புறக்கணித்தது வந்து அவங்களோட பர்சனல் விஷயம். அதை நம்ம வந்து கொஸ்டின் பண்ணவோ நீங்கள் ஏன் பண்ணீங்க இதெல்லாம் தப்பு இல்லை. நிறைய பேர் அதை சந்தோஷப்பட்டாங்க, சந்தோஷம் தான் படுவாங்க, மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. ஜானகி அம்மா பண்ணது கரெக்டான விஷயம் தான், அவங்க புறக்கணிக்கிறது தான் சரி கரெக்டான விஷயம். அதுதான் உண்மை. இப்போவும் சொல்கிறேன், அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. பெரிய இழப்பு என்ன சொல்கிறது. அதுக்கு மேலே வேறு என்னென்ன பாடல்கள் சார்? கொஞ்சம் பாடல் வரிசை உங்களுடைய பார்வையில் அவங்க ஜானகி அம்மா பாடிய பாடல்கள் பற்றி நான் அதான் சொன்னேன். நிறைய பாட்டு இருக்குது. இந்த பறந்தாலும் மாட்டேன்னு ஒரு சாங் உண்டு, குரு. ஆமாம், குரு படத்தில் பேரை சொல்லுவாருங்க, நான் வணங்குகிறேன். அதெல்லாம் ரொம்ப டஃபஸ்ட் சாங். அப்புறம் இதுலேயே வந்து 400 புண்ணோவியம் கண்டேன்னு சுஷீலாமாவும் படிப்பாங்க, ஜானகி அம்மாவும் படிப்பாங்க. அந்த பாட்டும் நல்லா இருக்கும். அந்த பாட்டு அவங்க அதுதாங்க கண்ணில் தெரியும் கதைகள். கரெக்ட். 400 பொன்னோவியம் சரத் பாபு ஸ்ரீதேவியா யாரோ 2 பேர் நடிப்பாங்க அதில் இவங்களும் பி சுஷீலாம் பாடிப்பாங்க, ஜானகி அம்மா பாடிப்பாங்க. அழகிய கண்ணே எவ்வளோ நல்ல பாட்டு. அந்த ஃபீல் கொடுக்க முடியுமா சொல்லுங்க? வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் ராஜா சார் வந்து கொடுத்தாலுமே அதை பாடு சப்போர்ட் பண்ணியிருக்கு. அந்த டியூன் வாய்ஸில் உயிர் கொடுத்தது, டியூனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காது வாய்ஸ் இல்லையா? அருமையான இது இல்லையா? அதெல்லாம் கிடைக்காதுங்க. யார் இருக்கா அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறது? யாருமே இல்லை. அந்த வாய்ஸ் கடைசி வரையும் இங்கே வந்து ஜானகி அம்மாவோட வாய்ஸ் வந்து இங்கே மிக்ஸ் பண்ண வந்தது. வரும்போது லேட்டஸ்ட்டாக இருக்கிற இன்ஜினியர்ஸ் வந்து அதை வந்து டிஜிட்டலாக மாற்றுறாங்க, அந்த வாய்ஸை மாற்றுறாங்க. மாற்றுறோன்னே எனக்கு வந்து உடன்பாடு இல்லை அதில்.
ஏன்னா அந்த வாய்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணாதீங்க. அவங்களோட டிம்பர்னு ஒன்று இருக்குது. அந்த டிம்பர் வந்து நம்ம மாற்றக்கூடாது. ஏன்னா அவங்க இப்போ யேசுதாஸ் சார்ட்ட ஒரு உதாரணமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒருத்தவங்க வந்து சார் இந்த வாய்ஸில் பாடுங்க, சிதம்பரம் ஜெயராமன் வாய்ஸில் பாடுங்க அப்படின்னா, ஏன்பா நான் தான் இவ்வளோ வருஷமாக பாடிய என்னோடய வாய்ஸ் எல்லாத்துக்குமே தெரியுமே, இப்போ நான் மாற்றி பாருங்கன்னா எனக்கு என்ன புகழ் கிடச்சிட்டு போகுது, அதனால நீங்கள் எனக்கு படம் கிடச்சிட்டு போகுதா? அவர் சொன்னது கரெக்டு. தேவையில்லாத ஒரு விஷயத்தை நான் எதுக்கு நான் பண்ணணும்? அந்த மாதிரி இந்த அம்மாவோட வாய்ஸை மாற்றும் போது நான் இன்ஜினியர்கிட்ட சொன்னேன், பண்ணாதீங்க. அவங்க அவங்க கேட்பாங்க, கேட்கும்போது டெஃபினட்டாக உங்களை திட்டுவாங்க. இல்லை சார் இப்போ உள்ள ட்ரெண்டில் அப்படி தான் சார் அப்படின்னு. ட்ரெண்டு என்ன ட்ரெண்டு? நம்ம உண்டாக்குறது தான் ட்ரெண்டு. அதான் அந்த நீங்கள் சொன்ன அந்த பாட்டு தான் வெளிச்சம் படம் நினைக்கிறேன். ஜேசுதாஸ் பாடுன அந்த சிதம்பரம் ஜெயராமன் வாய்ஸில் அதை பாடுற மலேசியா வாசன் திரும்ப அவருடைய வாய்ஸில் பாடியிருப்பார். ஆமாம், இந்த அழகு தீபம் ஒளி வீசும் அந்த பாட்டு. மலேசியா வாசன் ஏற்கனவே பாட்டார், மணிப்பூர் மாமியார்லேயே பாட்டார். ஆமாம், ஆனந்த தேன் காற்று பாட்டார். ஆனால் யேசுதாஸ் மாதிரி அவர் வந்து அவர் வாய்ஸில் அதான் பாடுறதா அடையாளம் அவருக்கு. இல்லை, அவன் சொன்ன விதம் தான் என்னென்னா, இதில் வந்து இன்னும் பாப்புலர் ஆகிடுவீங்க சார். என்ன அப்போ யேசுதாஸ் பாப்புலர் ஆகணும்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு? அப்போ ஜானகி அம்மா வாய்ஸை வந்து அவங்க அந்த வாய்ஸை டெக்னிக்கலாக மாற்றணும்னு நான் சொன்னேன், அது செஞ்சேன். அது ஒரு பெரிய இப்போ உள்ள ஒரு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் பேர் சொல்ல விரும்பல, அவரோட மியூசிக்கில் பண்ணது. அந்த மியூசிக் பண்ணால் அவருக்கு வந்து அவரும் தெலுங்கு தான். அது நேராக போனார். போயிட்டு அம்மாட்ட போய் காமிச்சிருக்காங்க, காரி துப்பியிருக்காங்க. இது யார் வாய்ஸ்? இது என் வாய்ஸே இல்லையா அது? அப்போது நமக்கு தெரியும். அதாவது இண்டஸ்ட்ரியில் 38 வருஷம் 40 வருஷம் வந்தாச்சு, நாங்கள் இருந்தாச்சு. 80 வந்துட்டேன் நான். 50 வருஷத்தில் அவங்களோட இதை மாற்றினா என்ன ஆகுங்கிறது எங்களுக்கு தெரியும். இப்போ உள்ள ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வந்து வாய்ஸை மாற்றினீங்கன்னா அதனால என்ன அவங்களுக்கு இப்போ ரெகக்னிஷன் கிடைக்க போகுது? அவங்க ஏற்கனவே கிடச்சாச்சு, அவங்க ஏற்கனவே பாப்புலர். நீ தான் பாப்புலர் இல்லை, நீ தான் ரெகக்னிஷனுக்காக ஒன்றை நீ மாற்றிக்க முதல்ல. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அதனால் கோபம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஜானகி அம்மாவுக்கு தார்மீகமான கோபம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் 99% வந்து அவங்க கோவப்பட்டு நான் பார்த்தது இல்லை. இந்த மாதிரி ஒரு ரொம்ப மிராக்கலாக ஒரு விஷயம் பண்ணாதான் அவங்களுக்கு கோவம் வரும். அதான் இரிட்டேட் பண்ணுறதுங்க. இரிட்டேட் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே கோவம் வரும். இப்போ அவங்களுடைய சிங்கார வேளா தேவா அந்த பாட்டிலேருந்து ஜானகி அம்மார்கள் அவர்களுடைய பயணத்தை தொடங்கி இப்போ இன்றைக்கு உங்களுடைய இசை வரைக்கும் அவங்க அந்த பாடி முடிச்சுட்டாங்க. அடுத்த ஜென்ரேஷன் வரையும் பாடியிருக்காங்க. எப்படி சார் இந்த ட்ராவல் வந்து நீங்கள் மியூசிக் டைரக்டராக எப்படி பார்க்குறீங்க? பெரிய விஷயங்க, அதெல்லாம் கிஃப்ட்டுங்க. அது அந்த மாதிரி வந்து சஸ்டைன் ஆகிறது வந்து ரொம்ப, இன்ஃபேக்ட் அதுக்கு நிறைய அவங்க உழைச்சிருக்காங்க. உண்மையாக அவங்க அந்த உழைப்பு தான் வந்து அந்த வாய்ஸில் இது பண்ணி தனக்கு நடந்த அவமானங்களையும் அவங்க தாங்கிக்கிட்டு, எவ்வளோ அவமானங்கள் நடந்திருக்கும். இண்டஸ்ட்ரின்னு வந்தாச்சுனால எல்லாருக்குமே ஒரு அவமானம்னு இருக்க தான் இருக்குது. அது நம்ம வெளியில் சொல்லிகிட்டு இருக்க வேணாம். ஏன்னா அதெல்லாம் அனுபவிச்சு தான் நம்ம ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கோம். அந்த பொசிஷனில் வரும்போது நான் எப்படி கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நான் எதுக்கு அதை பற்றி இப்போ பேசிக்கிட்டு? நீ கஷ்டப்பட்டால் தான் வர முடியும். எல்லாத்துலேயுமே கஷ்டப்பட்டால் தான் முன்னேற முடியும். கஷ்டப்படாமல் ஒருத்தர் முன்னேற முடியும்னா அந்த கண்ணை மூட்டு ட்ரீம் பண்ணால் தான் உண்டு, முன்னேறிடலாம். ஒரு கனவுல வந்து நான் டாட்டா பிர்லாவாயிடலாம். ஆனால் அது கிடையாது. கஷ்டப்படணும், பட்டால் தான் எல்லாமே நடக்கும். அதுதானே உண்மை. கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ஜானகி அம்மா மாதிரியான ஒரு பெரிய ஒரு சாதனையாளர் இனி நம்ம இடையே தோன்றுவது பெரிய கனவு தான். அவர்களை பற்றின ஜானகி அம்மா அவர்களை பற்றிய நினைவுகளை நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்பவும் நன்றி சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. பட் ஒரு விஷயம் மாத்திரம், என்னால் அதாவது ஜானகி அம்மாவோட ஆத்மா சாந்தி அடைய இல்லாமல் இல்லை இறைவனை. சத்தியமாக எங்களால் பேசக்கூட முடியல. அந்தளவுக்கு ஒரு துக்கம் இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்குது. நாங்கள் வெளியில் காமிக்கல. அழுது அப்படியே ஐயோ அம்மா அம்மான்னு. நம்ம வயது மூப்பு ஒன்று காரணம். வயசு வந்தால் எல்லோரும் போய் தான் ஆகணும். ஒரு நாள் நானும் போனோம், நீங்களும் போனோம், எல்லோரும் போகணும். ஆனால் சின்ன வயசில் போயாச்சுன்னா பயங்கர துக்கம் இருக்கும் நமக்கு. ஒரு ஏஜ் அவங்க அனுபவித்து எல்லாத்தையுமே வாழ்க்கையில் எல்லாமே பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அந்த இழப்பு தான். என்ன வயசான வயசாகி போயிருந்தாலுமே அந்த இழப்பை வந்து இழப்பு தான். அன்னாரது ஆத்மா சாந்தி அடைய இல்லாமல் இறைவனை வேண்டிக் கொண்டு